எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு மண்டே. நிஃப்டி நம்மளை என்ன செய்ய காத்திருக்குன்னு பார்க்கலாங்களா? பார்ப்போம். இது வந்து வெள்ளிக்கிழமை மார்க் பண்ணது. கிட்டத்தட்ட ப்ளூ கலருக்குலாம் அடிச்சிருக்கு போல். அதனால் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நிஃப்டி நம்மளை என்ன செய்ய காத்திருக்குன்னு பார்ப்போம் இந்த வாரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி எடுத்துருக்கோம். ஸோ என்னோட வியூ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே முடிஞ்சிருக்கு, 26,186 முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் கூட மார்க்கெட் வந்து பழைய ஹைக்கு மேலே இன்னும் கேண்டில் முடியலை. ஃபர்ஸ்ட் ஹைக்கு ஆனால் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பட் கேண்டில் வந்து அங்கே முடியலை, கீழே தான் வந்து இறங்கியிருக்கு. இன்னும் மேலே போய் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு அப் ட்ரெண்ட், கிளியர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது முதல்ல போயிட்டு 340க்கு மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு நாளோ வந்து கொஞ்சம் சைடு ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா அது போய் சேர்ற இடம் 570க்கு மேலே போய் சேரும். 26,570க்கு மேலே போய் சேரும். இது என்னோட ஃபர்ஸ்ட் வியூ அப் ட்ரெண்டுக்கு. ஸோ சைடு வேஸாக இருக்குது. இது என்னன்னா, இங்கே இதுக்கு முன்னே பாருங்கள், இந்த ஏரியாவெல்லாம் இது வரையும் போகிறான், மறுபடியும் கீழே இது வரையும் இறங்குறான், மறுபடியும் இங்கேருந்து மேலே போகிறான். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரையுமே இந்த 180 பாயிண்ட்டுக்கு மேலே சைடுவேஸாக தான் போயிட்டு வராங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க கரெக்டாக ட்ரெண்டாக பார்த்து ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை நான் கீழே தான் போகணும், கிளியர் ட்ரெண்டு வேணும்னா அது 26,080 கீழே வந்து க்ளோஸ் பண்ணி கேண்டில் கீழே வச்சா அது ஃபஸ்ட்டு போய் நிற்கிற இடம் 25,800 கன்ஃபார்மாக. அதுக்கு அடுத்துட்டு அதுக்கும் நான் கீழே போகும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ரெட் கலர்லேயே போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே போனால் ஸோ 25,600 கீழே போகும். அது வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இடம் ஒரு சைடு வேஸ்க்கான இடத்துல தான் இருக்குது. இப்போ பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். பார்ப்போம். அதுக்குள்ளே நியூஸ் எதனா நல்ல நியூஸ் வரும் பட்சத்தில் மேலே போகிறதுக்கான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்ல நியூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சரி பார்ப்போம். மார்க்கெட் என்ன வேணால் எந்த நேரத்துலையும் மாறலாம். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுங்க. பொறுமை தான் மிகவும் முக்கியம். கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும், கரெக்டான இடத்துல எக்ஸிட் கொடுக்கணும். நான் வந்து பெரிய ட்ரேடர், நான் வந்து பார்ப்பேன்னா மார்க்கெட் நம்மளை விட பெரிய ட்ரேடர்லாம் பார்த்துருக்கு. கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்குது. நான் மேலேயும் போக மாட்டேன் கீழேயும் போக மாட்டேன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்குது. அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி பெஸ்ட் டு யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு குமார் வியூ ட்ரேடிங். தேங்க்யூ. இது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.